ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் வந்து கிவ்அவே கொடுக்கறதுக்கான ஐட்டம்ஸ் வந்து இது தான். ஸோ 5 கம்பெனி கேசட் மாதிரி இருக்க கம்பெனி கேசட். அது ஏன் மாறி இருக்குன்னா இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உள்ளே இருக்கிறது வந்து ரியலாக கம்பெனி கேசட்டாக இல்லை வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணியிருக்காங்களான்ட்டு. அதே மாதிரி 5 ரெக்கார்டட் கேசட்டு. இதுவும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க சில கேசட் கலர் பார்த்தே தெரியுது இது ஏதோ வந்து மாற்றி வச்சுருப்பாங்கன்ட்டு. ஸோ அதனால் இதையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் என்ன பாட்டு இருக்கோ என்ன கேசட் இருக்கோ அதுதான் நம்ம கிவ்அவேவாக கொடுக்க போகிறோம். ஸோ சப்போஸ் பாட்டு பிடிக்கலன்னா ரீரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு 3 வாக்மேன் இருக்குது. ஸோ இது வந்து ஐ திங்க் பிராண்ட் என்னன்னு தெரியல. ஸோ இந்த வாக்மேன் வருது. அண்ட் இது வந்து சோனியோடது. இது ஒரு நல்ல வாக்மேன். இது நான் மூர் மார்க்கெட்லேயே பார்த்தேன். அவங்க வந்து 1500 ரேட் சொன்னாங்க. இது ஐ திங்க் ஒரு 500ஆவது ஒர்த் இருக்கும் இது. ஸோ இதை வந்து நம்ம கிவ்அவே கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபைனல் இது தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனிவே இது வந்து நம்ம கிவ்அவேக்குன்னு டிசைட் பண்ணிட்டோம். இதுவும் கைண்ட் ஆஃப் லைக் மைக்ரோ கேசட் ரெக்கார்டர் மாதிரி தான் இருக்குது. வித் வாய்ஸ் ஆக்டிவேட்டட் சர்வீஸ் சிஸ்டம், அப்புறமா டேப் கவுண்டர் இருக்குது, அண்ட் ரெக்கார்ட் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. மைக்கு, ஹெட்ஃபோன், எக்ஸ்டர்னல் மைக், ஒரு நல்ல ப்ரீமியம் செட் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கிவ்அவே கொடுக்குறோம் நம்ம. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேருக்கு நம்ம கிவ்அவே கொடுக்குறோம். 1 2 3 4 5. ஸோ இது எந்த ஆர்டர்லன்றதை நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி கிவ்அவே ப்ராசஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கேசட்டாக இந்த ரெக்கார்டட் கேசட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். நம்மகிட்ட ஒரு டெஸ்ட் யூனிட் இருக்குது, கேசட் பிளேயர். ஸோ இதில் வந்து நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வானம்பாடி. ஓகே, பட் இதில் பாருங்கள் கேசட்டோட நேம் வந்து ஏதோ ஹிந்தி நேம் இருக்குது. பட் எனிவே இது வந்து சாங் நல்லா இருந்ததுன்னா ஓகே தான், நம்ம வந்து பார்க்கலாம். அது வேணும்னா சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்து ரீரெக்கார்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜோடி இந்த பிளேயர் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுது, நல்ல சூப்பர் கண்டிஷனில் இல்லை. அதனால் கேசட்டில் ஃபால்ட் இருக்காது, இதில் ஃபால்ட் இருக்குது. பட் இதில் வந்து ஹிந்தி ஜோடியோட சாங்ஸ் இருக்குது, அது ஓகே தான். ஸோ கைண்ட் ஆஃப் லைக் ஒரு கம்பெனி கேசட் மாதிரி தான் இது வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேசட் வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி கேசட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து திருடாதே தாழம்பூ. இதில் என்ன இருக்குதுன்னு தெரில. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு, இது எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ கேசட்டு ஹெச்எம்பி போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது வேறு ஏதோ ஒரு ஆடியோ கேசட்டு. ஸோ இதுவும் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பல்லாவரம் சந்தையில் எடுக்கும்போது மோஸ்ட்லி நல்ல கேசட் நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, ஏதாவது ஒரு லாட்டில் வந்ததுன்னா அந்த செல்லர் யாராவது கொண்டு வந்து திடீர்னு ஒரு லாட் இறக்குவாங்க. அப்போ நம்மளுக்கு லக்கிலி ஏதாவது கேசட் கிடச்சாதான் உண்டு. இந்த மாதிரி நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணும்போது இப்படி தான் ஏதாவது மாட்டேன். ஏன்னா சில பேர் அங்கே வாங்குறவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல கேசட் எடுத்து வேறு இதுலேயே மாற்றி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி தான் நம்மளுக்கு மாட்டோம். ஓகே, ஸோ இது ஏதோ பழைய சாங் மாதிரி தான் இருக்குது. பட் எனிவே வந்து இது ஓகே தான். இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம மதுரை வீரன், அலிபாபாவும் 40 திருடர்களும். இது வந்து ஏதோ ரெக்கார்டட் கேசட் மாதிரி தான் இருக்குது. போட்டு பார்க்கலாம். ஓகே, இதை ரீரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். இதை கேட்குறதுக்கு யாருக்கு பொறுமை இருக்குதுன்னு தெரியல. பின்னாடி எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஓகே, ஸோ இது வந்து இப்படி வந்திருக்கு. ஜோடி குரல் இது பார்க்கலாமா. இது ஏதோ லவ் சாங்குன்னு போட்டிருக்கு. இருவர் சாங்ஸ் தானேங்க, பரவாயில்ல, நல்ல மூவி தான். ஸோ இது பிரமிட் கேசட்டுங்க. ஓகே,
ஸோ இதுலேயும் வந்து நல்ல கம்பெனி கேசட்லாம் மாட்டுது. ஓகே, ஸோ நல்ல சாங்ஸ் தான் இருக்குது. பட் ஒரிஜினல் இந்த டைட்டிலுக்கு சாங் இல்லை, வேறு ஏதோ நல்ல சாங்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து வெந்நீராடை. ஓகே, இது சாங்ஸ் ஒரிஜினல் சாங் மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த கேசட்டுக்கான இந்த டைட்டிலுக்கான சாங் தான். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு கேசட் மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ரெக்கார்டட் கேசட்டோட கண்டிஷன். நம்ம இதுக்கப்புறம் கம்பெனி கேசட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு கம்பெனி கேசட்டை போட்டு பார்க்கலாம். இதில் வந்து இந்தியன் விஸ்வநாத் அப்படின்னு 2 மூவி இருக்குது. ஸோ நம்ம வந்து விஸ்வநாத் சைட் போடுவோம். சாங் தான் நினைக்கிறேன், திருப்பி போட்டு பார்ப்போம். இந்தியன் சாங்ஸ் தான். ஓகே, ஸோ இது ஒன்று ஓகே. இதுக்கப்புறம் வந்து ஷாலினி, இதை எனக்கு தெரிஞ்ச அந்த 90s வந்து இது ஒரு ஃபேமஸ் சிங்கர்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு ஃபேமஸ் சிங்கர். ஸோ இதை நம்ம போட்டு பார்க்கலாம். வேண்டாம். ஓகே, ஸோ அடுத்த கேசட் நம்ம போடுவோம். ஷாலினி தான். குணான்னு போட்டிருக்கு. உள்ள குணா இருக்கா என்ன இருக்குன்னு தெரியலையே. இதை பார்த்தா ஓகே, மேபி இருக்கலாம். இது ஏவிஎம் போட்டிருக்கு, இது ராஜான்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வேறு ஏதோ சாங்ஸ் தான் இருக்கணும். ஓகே, ஏதோ சாமி பாட்டு இருக்கு போல. சாரி மக்களே, குணா சாங் இல்லை, வேறு ஏதோ ஒரு டெவோஷனல் சாங் இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஜீன்ஸு போகலாம். ஸோ இந்த கேசட் பாருங்களேன், இதில் வந்து உங்களுக்கு காட்டணும்னு இருந்தேன். வித் டியூரசெல். இதில் வந்து 90ஸ்லாம் இது கொஞ்சம் ஒரு ஃபேமஸான அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி டியூரசெல் போட்டால் லாங் லைஃப் வரும் வாக்மேனுக்கு அப்படின்ட்டு ஒரிஜினல் ஸ்டிக்கரோடு இருக்குது நம்மளுக்கு. அண்ட் பின்னாடி பாருங்கள். ஸோ இதில் உள்ள கேசட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர். ஸோ இது வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். பி சைடு ஃபஸ்ட்டு போடுவோம். இது அந்த படத்தோட சாங் கிடையாது. லக்கி லக்கி இது தானே. கேடி குஞ்சுமோகன் ஏதோ ஒரு மூவி வருமே. திருப்பி போட்டு பார்க்கலாம். என்ன இதையும் பாருங்களேன், கம்பெனி கேசட்டே வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இது எப்படிங்க பாசிபிள்? மின்சார கனவு இந்த சைடு இருக்குது, டைட்டில் ஜீன்ஸ் போட்டிருக்கு. உள்ள மேபி இதை ஃபில்ம் மாற்றிருக்காங்களா இல்லை ரீ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓகே, இது நான் வந்து இந்த ஏமாற்றத்தை நான் எதிர்பார்க்கல. நல்ல சீல்டு கேசட் மாதிரி இருந்து இப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே, அடுத்து என்ன காத்திருக்குன்னு பார்ப்போம். தளபதி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா உள்ளே இருக்க கேசட் வந்து ஏதோ ரெக்கார்டட் கேசட் மாதிரி தான் இருக்குது. மாராத்தின்னு போட்டிருக்கு. இது எனக்கு போட்டு பார்க்கலாம்.
சூப்பர். ஏதோ ஒரு பக்தி பாடல்கள் கேசட்டு. ஓகே சரி, இதை வந்து யார் லக்கி அன்லக்கி பர்சனோ அவங்க எடுத்து ரீரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நிலமையில் கிடைக்கிது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணலான்றது. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கேசட்டாவது நல்ல இதாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதை வச்சு மனசை தேர்த்திக்க வேண்டியதான். மற்றது முடிஞ்சால் ரீரெக்கார்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி வேறு யாருக்காவது இந்த பக்தி பாடல்கள் யாருக்காவது தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுங்க. சரியா? நம்ம இப்போ வந்து வாக்மேன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வாக்மேன் வந்து இதுதான். பிராண்டு எதுவும் தெரியல, ஏதோ லோக்கல் பிராண்ட் மாதிரி இருக்குது. பட் இதில் ஒரு சிறப்பு அம்சம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம யூஸ்வலாக கேசட் வந்து இதில் போட்டு ஸ்லைட் பண்ணுவோம்ல, இது அந்த மாதிரி மாடல் கிடையாது. நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது டோர் வந்து வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் எஜெக்ட் ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்களேன், உள்ளே ஒரு லிவர் வந்து வெளியே புஷ் பண்ணும். இது வந்து வித்தியாசமான ஒரு வாக்மேனாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பேட்டரி போட்டுட்டு என்ன கண்டிஷன்றதை பார்க்கலாம். ப்ளே ஆகுதான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓ சூப்பருங்க, ப்ளே ஆகுது. லைட்டாக மோட்டரில் சவுண்ட் வருது, அது மேபி திறந்து ஆயிலிங் போட வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கேசட் போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக போடணும். இது வந்து நம்ம போட்டு இது பண்ணக்கூடாது. இப்படி வச்சு இதில் உள்ளே வந்து வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் டோர் வேணும்னா மூடிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ ஒரு ஆம்ப் வச்சுருக்கேன், அதில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் ஓடுதான்ட்டு. சூப்பர். ஸோ என்னென்ன அப்சர்வ் பண்ணேன்னா, இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, இது எப்படி ஈஸியாக மாற்றணுன்றதை நான் வீடியோ கவர் பண்ணியிருப்பேன். ஒன்றும் இல்லை, இதை கழட்டிட்டு நீங்கள் இந்த மோட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இது இருக்கும், வேரியபிள் ரெசிஸ்டர் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து கழட்டி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். ஓகே, ஸோ ஹெட்டெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கும் நான் வீடியோ வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வாக்மேன் நல்ல கண்டிஷனில் இருக்குது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஓடுது. ஓகே, கிளிப் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லக்கி சப்ஸ்கிரைபருக்கு வந்து இது போகுது கிஃப்டாக. ஓகே, ஸோ நம்ம அடுத்த வாக்மேன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிற வாக்மேன் வந்து இந்த சோனியோடது. இது ஒரு சூப்பர் வாக்மேனுங்க. இதில் வந்து சாங்ஸ் கேட்டுக்கலாம், ப்ளஸ் வாய்ஸ் ரெக்கார்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, இதில் வந்து நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போய் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு கழட்டி இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம சப்போஸ் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இதில் அட்ஜஸ்ட் பண்ணியே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம பேட்ரி சார்ஜ் இண்டிகேட்டரும் இதில் வந்து காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம பேட்ரி போட்டு பார்க்கலாம் ஓடுதான்ட்டு. ஓகே, லைட் எரியுது, ஆனால் சுத்தலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச பெல்ட் இஷ்யூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓ இல்லைங்க, இந்த வீல் சுற்றுது, கேப்ஸ்டன் வீல் சுற்றுது, ஆனால் டேக்கப் வீல் சுற்றலை. ஸோ இதை வந்து கழட்டி செக் பண்ணி பார்க்கலாம். மேபி பெல்ட் இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து கழட்டி செக் பண்ணி பார்க்கலாம். சரி, என்னோட ஆசை என்னென்னா, இது வந்து சப்ஸ்கிரைபரே எடுத்து ரெடி பண்ணணுன்ட்டு. பட் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. இப்போ நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறது வந்து சாட்டர்டே காலையில். ஸோ நம்ம வந்து நாளைக்கு சப்போஸ் கான்டெஸ்ட் வைக்கிறோம், வின் பண்ணுறாங்கன்னா நான் வந்து மண்டேக்குள்ளே எல்லாத்தையும் வந்து ஷிப் பண்ணுற மாதிரி, ஸோ தட் பொங்கலுக்கு முன்னாடி மக்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க வந்து என்ஜாய் பண்ணணுன்றது தான் என்னோடய ஐடியா. சப்போஸ் இன்றைக்கி இது நிறைய டைம் எடுத்ததுன்னா நான் மேபி ஆஸ் கண்டிஷன்லேயே வந்து நான் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே வந்துட்டு அதை என்னோடய பழைய வீடியோ பார்த்து நீங்களே ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சதுன்னா ஃபிக்ஸ் பண்ணுறேன், இல்லாட்டி ஆஸ் கண்டிஷன்லேயே வந்து வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு, பழைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சி விடுங்க. நான் வந்து ஷார்ட்ஸில் கூட ஆட் பண்ணி காட்டுறேன், நான் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் நினச்ச மாதிரி தான் இந்த பெல்ட், அதாவது மெயின் கேப்ஸ்டனுக்கான பெல்ட் வந்து இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த பெல்ட் வந்து இருக்குது பாருங்கள்.
ஆக்சுவலாக வந்து இது கீழே இன்னொரு பெல்ட் வரும், அது வந்து உள்ளே கட்டாக இருக்குது. இங்கே உள்ளே உங்களுக்கு வந்து ஒரு லேயர் தெரியும். இதுக்கு பின்னாடி இந்த கேப்ஸ்டன் வீலுக்கு பின்னாடி வந்து ஒரு பெல்ட் ஒன்று வரும், அந்த பெல்ட் வந்து கட்டாகி கிடக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கான அசைன்மெண்ட் என்னென்னா, இப்போ இந்த பெல்ட் இருக்குது, கீழே உள்ள பெல்ட்டை வந்து நீங்கள் லாபகமாக இந்த போர்டை கழட்டியோ இல்லை இதுக்குள்ளே வந்து நீங்கள் பெல்ட்டு சொரியோ வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே அதில் க்ளூ இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்களே வந்து இதை ஹோம்ஒர்க்காக எடுத்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு நல்ல யூனிட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. இதை வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணி இதை வந்து வின் பண்ணுங்கள். வின் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பெல்ட் ஒரே ஒரு பெல்ட் மட்டும் தான் நீங்கள் மாற்றணும். இந்த பெல்ட் ஏற்கனவே இருக்குது, இன்னொரு பெல்ட் மட்டும் நீங்கள் மாற்றணும். மாற்றிட்டிங்கன்னா வேலை வந்து சக்ஸஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வாக்மேனோட கண்டிஷன். ஓகே, நம்ம அடுத்த வாக்மேனுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து நம்ம திரும்ப பேக் பண்ணியாச்சு, கவர் பண்ணியாச்சு. ஸோ இது எந்த சப்ஸ்கிரைபர் போதோ, இது ஒரு நல்ல செட்டு, திரும்பவும் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் அந்த பெல்ட்டு மட்டும் மாற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது. ஸோ இது வேணால் ஒருத்தர காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வாய்ஸ் ஆக்டிவேட்டட் ரெக்கார்டிங் சிஸ்டம் இருக்குது, இயர்ஃபோன் எக்ஸ்டர்னல் மைக் கொடுத்துக்கலாம், ரெக்கார்டிங் ஆப்ஷன், அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்பீடு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அண்ட் வித் ஹேண்டிலோடையே வந்துருக்கு. ஓகே, ஸ்டிக்கர் எல்லாமே வந்து அப்படியே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது. லைட்டாக க்ளீன் பண்ணோன்னா இது வந்து ஒரு ஃப்ரெஷ் பீஸாக மாறிடும். ஓகே, ஷுட் பி அ லக்கி சப்ஸ்கிரைபராக தான் இருக்கணும் இது கிடைக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்த வாக்மேனுக்கு போகலாம். அண்ட் இது வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த பேனசானிக் வாக்மேனில் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் கூட நம்ம செக் பண்ணலாம். இது வந்து ஃபுல் லைட்டு க்ளோ ஆச்சுன்னா பேட்டரி வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம வந்து பாஸ் எடுத்து விடலாம். பாஸ் போட்டோன்னா ப்ளே ஆகாது, அந்த ஆப்ஷனும் இருக்குது. டேப் கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டேப் கவுண்டர் இருக்குது, இது ரெக்கார்டிங்க்கு நல்லா யூஸ் ஆகும், நம்ம எந்த இதில் வச்சுருக்கோன்றதுக்கு. அண்ட் இதுலேயும் வந்து வாய்ஸ் ஆக்டிவேட்டட் சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆஃப் இருக்குது, 1, 2 இருக்குது. ஓகே, ஸோ வாய்ஸ் ஆக்டிவேட்டட் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் டிசின்னு கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் வந்து இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர் யூனிட்டுங்க இது. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சும்மா ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓ வாவ், இங்கே பார்த்தீங்களா பாஸில் இருந்தது, அதான் என்னடா ஆன் ஆகலேன்னு பார்த்தேன். இப்போ பாருங்கள் பேட்ரி லைஃப் காட்டுது பார்த்தீங்களா, கம்மியாக தான் இருக்குது. மோட்ரு ஓடுற சவுண்டு கேட்குது. ஸோ உள்ளே ஓடுதா? ஓகே, சுத்தமாக ஓடலை. ஸோ பெல்ட்டு வந்து சுத்தமாக கட்டாயிருக்கு போல். இதை நம்ம கழட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது கிடைக்கிறவங்களுக்கும் வந்து இது ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக இருந்ததுன்னா நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன். பட் டைம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கான ஹோம் ஒர்க்காக இருக்கும், அசைன்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க கழட்டிட்டு உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாக்மேனும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபிக்ஸ் தான். இதில் என்னென்னா பெல்ட் வந்து லூஸாக இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா மோட்ரு மட்டும் சுற்றுது, பெல்ட் வந்து சுற்றலை. இந்த பெல்ட்டை வந்து மாற்றி ஆகணும். ஸோ இதை நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா மோட்ரு சுற்றிட்டுருக்கு, தெரியுது. ஆனால் பெல்ட் வந்து நகரவே இல்லை. ஸோ சிம்பிள் இது தான். இதை வந்து பெல்ட்டை புதுசு போட்டிங்கன்னா சரியாயிடும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கான ஹோம் ஒர்க்கு. இதை வந்து நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து வீடியோ அனுப்புங்க இதை ஃபிக்ஸ் பண்ணதை. ஓகே, என்கிட்ட வந்து பெல்ட் அவ்வளோ ஸ்பேர் கிடையாது, அதனால் நீங்கள் கேட்கலாம் பெல்ட்டையும் சேர்த்து அனுப்பி விடுங்கன்ட்டு. எனக்கு இந்த சைஸை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். இது என்ன சைஸுன்னு போல்ட்டை கழட்டினா தான் தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அந்த ஒஸ்ட் கேஸ் வந்து நம்ம எலாஸ்டிக் பேண்டுன்னு சொல்லி இந்த லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அது கூட வந்து நீங்கள் டெம்பரரியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த எலாஸ்டிக் பேண்டை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஓடுதான்னு பாருங்கள். ஓடிச்சுன்னா ஃபைன். அந்த பெல்ட் சைஸ் அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் அந்த சைஸ் எதாவது கிடச்சதுன்னா நான் வாங்கி அனுப்புகிறேன் நான். அப்படி இல்லைன்னா லோக்கல் ஷாப்பில் கூட செக் பண்ணி பாருங்கள், இது எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும் இது. ஓகே, ஸோ இந்த வாக்மேன் வந்து சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி கிவ் அவே ப்ராசஸ்ன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிவ் அவே ப்ராசஸ் வந்து சிம்பிள் தான். அண்ட் நான் ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறேன்னா, இந்த யூனிட் எல்லாம் வந்துட்டு
நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி கிடைக்கணுன்றதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் அவசரமாக பண்ணுறேன் நான். அண்டு கிவ்அவே ப்ராசஸ் படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த கான்டெஸ்ட் வந்து நாளைக்கு நடக்கும். அதாவது சண்டே. ஓகே, 11th Jan 2026 சண்டே வந்து காலையில் 10 AM - 5 PM இந்த கான்டெஸ்ட் நடக்கும். ஒரு 5 ஷார்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த 5 ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஷார்ட்ஸோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கிவ்அவே 1ன்னு போட்டு அது என்ன ப்ராடக்ட்ன்ற மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைட்டிலில் தான் வரும், கிவ்அவேன்னு சொல்லிட்டு டைட்டிலில் வரும். ஸோ காலையில் 10 மணிலேருந்து ஆரம்பிக்கும். எந்த டைமில் வரும்னு தெரியாது. ஐ மீன் அந்த பிட்வீன் அந்த 10 AM to 5 PM ஏதோ ஒரு டைமில் வந்து ரேண்டமாக வரும். அது கரெக்டாக வந்த உடனே அதில் கேட்குற கொஸ்டினை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கேள்வியை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதே வீடியோவில், அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்களா, அந்த வீடியோலேயே உங்களோட ஆன்சரை வந்து பதிவு பண்ணுங்கள். அது எப்படி பதிவு பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு அந்த என்ன ஆன்சருன்றதை டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன கேள்வி கேட்டனோ அதுக்கான ஆன்சரை வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பேரை எழுதுங்க. ஓகே, உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட சிட்டி எழுதுங்க. சிட்டினா இப்போ சென்னை, மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, அந்த மாதிரி நீங்கள் ஒரு லொக்கேஷன் மட்டும் எழுதுங்க. அட்ரஸை எழுதிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் எதையும் எழுதிடாதீங்க. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு லொக்கேஷன், அவ்வளோதான். ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக உங்களோட சிட்டி டீட்டெயில்ஸ் அங்கே அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி. ஏன்னா நம்மளுக்கு வந்து யார் வந்து இது கரெக்டாக பண்ணுறாங்களான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தர் ரிப்ளை பண்ணிவிட்டு வேற ஒருத்தர் வந்து நம்ம தப்பாக இது பண்ணிடக்கூடாது. அதுக்காக உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை அதில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுறேன், இல்லை நீங்களே கூட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் உங்கள் ஆன்சரும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா தென் உங்களுக்கு வந்து இந்த கிவ்அவே கிடைக்கும். ஓகேவா? ஸோ எது வந்து கரெக்ட் ஆன்சரோ அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணி கங்க்ராட்ஸ்ன்னு போட்டுருவேன். ஸோ அதோட அந்த கான்டெஸ்ட் வந்து முடியுது. அந்த கிவ்அவேக்கான கான்டெஸ்ட் வந்து முடியும். அதே மாதிரி செகண்ட் கிவ்அவே வரும்போதும் இதே மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டினை ஃபுல்லாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் ரிப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு டைட்டிலும் பாருங்கள். நான் வந்து அது என்னென்ன லிஸ்ட்டில் வருது, ஆர்டரில் வருதுன்றதை சொல்லிடுறேன். அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஐட்டம் இருந்தால் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சரி, இல்லாட்டி வேண்டாம். ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கிவ்அவே கொடுக்கறது. ஸோ அது வந்து சப்போஸ் அந்த பொருள் வந்து இன்னொருத்தருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அவர் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். இப்போ உங்களுக்கு வந்து அது தேவையில்லை, என்கிட்ட ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இல்லை ஃப்யூச்சர்லேயும் இது மாதிரி வந்து கிவ்அவே நான் கொடுப்பேன். சரியா? ஸோ அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான இதை மட்டும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இது எந்த ஆர்டரில் வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து காலையில் நான் சொன்ன மாதிரி காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிவ்அவேவாக வந்து நம்ம ரெக்கார்டட் கேசட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினாக வரும். ஓகே, ஸோ இது சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரெக்கார்டட் கேசட்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃப்ரீயாக விட்டுருங்க. இன்னொருத்தர் யாராவது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். அண்ட் செகண்ட் வந்து கம்பெனி கேசட்ஸ் வரும். ஓகே, தேர்ட் வந்து ஸ்டீரியோ வாக்மேன். அந்த ஃபஸ்ட்டு வாக்மேன் நான் காமிச்சிருப்பேன் தெரியுமா வீடியோவில், அந்த வாக்மேன் வந்து உங்களுக்கு தேர்டு ஷார்ட்ஸாக வரும், யூடியூப் ஷார்ட்ஸாக வரும், கொஸ்டினாக வரும். ஸோ அதுதான் கிவ்அவே 3. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சோனி வாக்மேன். ஓகே, அண்ட் ஃபிஃப்த்து வந்து பேனசானிக் வாக்மேன். ஸோ இந்த 5 கிவ்அவே வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டரில் வரும். வித்தின் 5 o'clock இந்த கிவ்அவே எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் ரிப்ளை பண்ண உடனே நான் உடனே பார்த்துட்டு யாருக்கு கரெக்ட் ஆன்சரோ நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ரிப்ளை பண்ணாதீங்க. சரியா? நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டதுக்கு ரிப்ளை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவேன் வின்னருன்ட்டு. வேறு நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறதோ இன்ஸ்டாவில் அனுப்புறதோ வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அது மட்டும் கிளியராக இருந்துக்கோங்க. நாளைக்கு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை வேணால் போட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஏதாவது கேள்வி இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில், இந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுறது வந்து அந்த பர்டிகுலர் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் ரிப்ளை பண்ணணும். நீங்கள் வேறு ஏதோ ஒரு வீடியோவில் போய்ட்டு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இப்போ 9th, அதாவது பல்லாவரம் சந்தை வீடியோவில் போய்ட்டு ரிப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா கேள்வி வந்து 9th போட்ட வீடியோவில் ரிலேட்டடாக தான் இருக்கும் கேள்வி. அதனால் அங்கே போய்ட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஷார்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். சரியா? ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஆர்டரில் யார் ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணாங்கன்னு தெரியணும். அதுக்கு நீங்கள் அங்கங்கே போட்டிங்கன்னா நம்ம டைம் ஸ்டாம்ப் வந்து தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு ஷார்ட்ஸில் எந்த கிவ்அவேக்கு எது கரெக்ட் ஆன்சரோ அந்த கிவ்அவேக்கான ஷார்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். வேறு எதுலையும் பண்ணாதீங்க. வேறு எதுலையும் பண்ணிங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டேன். சரியா? ஸோ இது வந்து முழுக்க ஃப்ரீ தான்.
பேக்கிங் சார்ஜஸும் கிடையாது, கொரியர் சார்ஜஸும் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வீட்டுக்கு கைக்கு வந்துடும். அவ்வளோதான். ஓகே, அண்ட் இது வந்து வித்தின் இந்தியா மட்டும்தான். அவுட் சைடு யாரும் மேஜராக பார்க்குற மாதிரி தெரியல. அப்படி இருந்தாலும் லோக்கல் அட்ரஸ் எதாக இருந்தால் மட்டும் கொடுங்க. சரி, தமிழ்நாடுனா பெட்டர், சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடுனா கொஞ்சம் சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் நான். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் வந்து சிம்பிள் மேட்டர். நாளைக்கு வந்து கேட்குற கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் சிம்பிள் திங். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கு வந்து ரியலாக இது வந்து வேணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து இது மாதிரி கிவ்அவே வந்து நம்ம கொடுக்கும்போது நீங்கள் அப்போ வந்து இன்னும் பெட்டராக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வீடியோவில் வருதோ அந்த இந்த வீடியோவில் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்லாம் கவர் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து விண்டேஜ் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் விண்டேஜில் வந்து நீங்கள் சொல்லலாம், ஏதாவது வந்து மேபி கிளாக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதாவது சின்ன ஐட்டமாக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா பெருசு வந்து நம்ம கட்டுப்படி ஆகாது, கொரியர் இதெல்லாம் வந்து சின்ன ஐட்டம். அதாவது இந்த டேபிள் கிளாக்கு அந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருக்குது, இல்லை கம்மி வேல்யூ ஐட்டம் ஏதாவது இருக்குன்னா அது சொல்லுங்கள். நான் வந்து இப்போவே கூட கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். சப்போஸ் நம்ம அடுத்த மைல் ஸ்டோன் ஏதாவது ரீச் ஆகும்போது நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் வந்து கிவ்அவே கொடுக்கறதுக்கு. சரியா? ஸோ உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். நாளைக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.